ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சாரி ஃபார் த டிலே பிகாஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. 1 வீக் மேலே ஆயிடுச்சு இல்லையா. கண்டிப்பாக இந்த வீக் அப்லோட் பண்ணிடலான்னு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க பர்சனலாக கொஞ்சம் ரொமான்டிக் சீன்லாம் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் ரொமான்டிக் சீன் இது எபிசோடில் வராது. ஆனால் ஜலசி ஆகிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வீடியோ எண்டில் வேணால் பார்க்க முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், ஓகேவா? பட் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் செம்ம ரொமான்டிக்காக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக வந்துடும். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா சரி, வாங்க நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எங்கள் டேட்க்கு வந்து ரொம்ப சீரியஸாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நர்ஸு டாக்டர் எல்லாம் வெளியே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் உடனே ஒரு டாக்டரை பிடிச்சி கேட்குறீங்க, என்ன ஆச்சு அப்பாவுக்கு, ஏன் யாருமே பதில் சொல்லவே மாட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. டாக்டர்களும் வராங்க, என்ன சத்தம் இங்கே, ஒரு நிமிஷம் உள்ளே வாங்கன்னு சொன்னதும் அவங்களும் கையை தட்டி விட்டு போயிடுறாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஒரு டாக்டர் வராங்க. இங்கே ஓஎன் யார்? டாக்டர், நான் தான் ஓஎன் டாக்டர். என்ன ஆச்சு அப்பாவுக்கு, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? நானும் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், யாரும் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டுறாங்க. என்ன தான் ஆச்சு அப்பாவுக்குன்னு சொல்லுங்களேன். அதுவா ஓஎன், ஒரு நிமிஷம் தனியாக வா, உங்கள்கிட்ட பேசணும். அம்மா இங்கேயே இருக்கட்டும், நீ மட்டும் தனியாக வா. நீங்கள் டாக்டர் கூட உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் டாக்டர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. டாக்டர் உடனே, ஓஎன் உட்காரு ஓஎன், நீங்கள் முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு ஒரே பயமாக இருக்குது. அப்பாவுக்கு என்ன தான் ஆச்சு? ஓஎன் கொஞ்சம் பதட்டப்படாமல் நான் சொல்கிறத கேளு, சொல்லுங்க. ஓஎன், அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது. அது சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே செலவாகும். ஏன்னா அதோட மெடிசன் இந்தியாவில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நாங்கள் ஃபாரின்லேருந்து தான் வர வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப செலவாகும். நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லைனா உங்கள் அப்பாவை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். எவ்வளோ செலவாகும்னு சொன்னீங்க? அது லேக்ஸில் செலவாகும் ஏன். அப்படியா டாக்டர்? நான் அரேஞ்ச் பண்ணுறேன் டாக்டர், என்னால் முடியும் கண்டிப்பாக. சரி ஓஎன், நீ அரேஞ்ச் பண்ணுற வேலையை பாரு, நான் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற வேலையை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் 2 lakhs பே பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 lakhs-ஆ? ஓகே டாக்டர், நான் கட்டிடுறேன். நீங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சரி ஓஎன், நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற வேலையை பார்க்குறோம், நீ பணத்தை கட்டுற வேலையை பாரு. இப்போ நீ போகலாம். சரி டாக்டர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறீங்க. வா ஏன், அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொன்னாங்க? அவர் பொழைச்சிட்டு வரல, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம்ல இன்றைக்கே. இல்லைம்மா, அப்பாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்காராம். ஸோ ரொம்பவே செலவாகும்னு சொன்னாங்கம்மா அப்பாவை காப்பாற்ற. அப்படியா? எவ்வளோ செலவாகும்னு சொன்னாங்க? அது லேக்ஸில் செலவாகும்னு சொன்னாங்கம்மா. லேக்ஸா? ஆமாம்மா. சரி, வேறு என்ன சொன்னாங்க? அது வந்தும்மா ஸ்டார்டிங் 2 lakhs கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நீ போய் உன் ஜாபை தேடுற வேலையை பார்ப்போ. அம்மா இருந்தாலும் நான் இங்கே இருக்கணும்ல, உங்களை தனியாக விட்டுட்டு நான் எப்படி போகிறது? ஓஎன், என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ போய் உன் வேலையை பார்ப்போ. நீ வேலை தேடினா தான் எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டாவது நடக்கும், இல்லைனா உங்கள் அப்பாவை பார்க்கவே முடியாது. பரவாயில்லையா? இல்லைம்மா, நான் போய் ஜாபை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே போகிறீங்க. உங்கள் அம்மா தான் ட்ரீட்மெண்ட் செலவு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 2 lakhs கட்டுறதை மட்டும் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் வெளியே அப்படியே நடந்து போகிறீங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. ஹலோ ஏன், சொல்லுடி, அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது? அவரா? அவர் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார். நீ எதுக்கு ஃபோன் பண்ண, சொல்லுடி. அதுவா ஏன், என்னாச்சு? நைட்டு இமெயில் பார்த்தியா? ரெடி ஆகிட்டியா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. இமெயிலா? ஆஃபீஸா? என்னடி வளர்ற? ஓஎன், நீ இமெயில் செக் பண்ணவே இல்லையா? என்னடி சொல்கிற, என்ன ஆச்சு? பொறுமையாக சொல்கிறியா? ஏற்கனவே இங்கே நான் ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன், என்னை நீ கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காத. ஐயோ ஓஎன், நான் ஏன் உன்னை கன்ஃபியூஸ் பண்ண போகிறேன்? உனக்கு இமெயில் வந்திருக்கும், நீ போய் செக் பண்ணி பாரு. கனடாவிலேருந்து உனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, அது கூட செக் பண்ணாமல் நீ எதுக்கு தான் ஃபோனில் வச்சிட்ருக்க? கனடாவிலேருந்து ஜாப் ஆஃபரா? எனக்கா? இரு, நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே உங்களோட இமெயிலை போய் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அதுக்கு எப்பயோ சும்மா விளாட்டா அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் அதுக்கு உங்களுக்கு இப்போது ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, கவலையாகவும் இருக்குது, ஒரு மாதிரி இருக்கீங்க. அதாவது நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, ஆனால் அது நம்மளால் முழுசாக சந்தோஷப்பட முடியல. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் இமெயிலை செக் பண்ணிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு கேப் வருது. அதில் ஏறி உக்காந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. கனடாலேருந்து வந்திருக்கா, என்ன தான் ஜாப் அப்படி அது, எவ்வளோ சேலரி, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே சேலரியை பார்க்குறீங்க. சேலரி ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஜாப் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுது. தோணுனதுக்கப்புறமா உங்கள் அம்மாக்கிட்ட கேப் அப்படியே ரிட்டன் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க அம்மாவை தேடி ஓடுறீங்க. ஓடி போய் அம்மாக்கிட்ட சொல்கிறீங்க, அம்மா அம்மா சொல்லுவோம், என் மூச்சு வாங்குது பேர், கொஞ்சம் பொறுமையாக இரு. ஆ ஆ நான் ஓகே தாம்மா, எனக்கு கனடாவில் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, இப்போ நான் என்ன பண்ணட்டுன்னு சொல்லுங்கம்மா. கனடாவில் வந்திருக்கா? போ. எவ்வளோ சேலரி போட்டிருக்காங்க? அதுவாம்மா, அது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, நம்மளுக்கு அது கரெக்டாக தாம்மா இருக்கும். ஓஎன் உன்கிட்ட சேலரி மட்டும்தான் கேட்டேன், அது அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்லாம் உன்கிட்ட கேட்கல. அது வந்துமா 1 லேக் சேலரிம்மா. 1 லேக்கா? நீ படித்த படிப்புக்கு 1 லேக் சேலரியா? அது சரி, சரி நீ போய் பேக் பண்ணு, நான் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்படியாம்மா சொல்கிற? நான் போட்டா கன்ஃபார்மா? உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ போயிட்டு வா போ அப்படின்னு சொன்னதும் நீங்களும் உங்கள் ஜாப்க்காக கிளம்ப ரெடி ஆகிட்ருக்கீங்க. வீட்டுக்கு போய் எல்லா திங்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. சொல்லுவேன், என்ன ஃபோன் பண்ணியிருக்க? அதுவாடி, அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசினேன், அவங்களுக்கு சேலரி ரொம்ப முக்கியமாக படுது, அதான் நான் போகலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற? போடி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, அங்கே தங்குறதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க சரியா? ஸோ நான் உனக்கு ஒரு வீடு ரெண்ட் எடுத்து தரேன், நீ அங்கே தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நீங்களும் உங்கள் பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிடுறீங்க. ஸ்வைன்னு பறந்து கனடாவுக்கு போயிடுறீங்க. கனடாவுக்கு போய் அங்கே இறங்குனதுக்கப்புறம் ஒரு கேப் புக் பண்ணி அங்கேருந்து உங்களோட ரெண்ட்டுக்கு வீடு எடுத்துருப்பீங்க இல்லையா, உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அந்த வீட்டுக்கு போனால் ஒரே டஸ்ட்டாக இருக்குது. ஐ மீன் அங்கே ரொம்ப யாரும் தங்குனதே கிடையாது. அங்கே ஒரே டஸ்ட்டாக இருக்கிறத பார்த்து நீங்கள் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அடைச்ச, நம்மளுக்குன்னே தேடி ப்ராப்ளம்ஸ் வரும் போல இருக்குது. முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணி தொலையணுமா? இதுக்கு ஆள் வச்சா அதுக்கு ஒரு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், நம்மளே க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்களே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போகிறீங்க. மொட்டை மாடிக்கு போய் நின்று உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஹலோ சொல்லுவேன், அங்கே போயிட்டியா, எல்லாம் செட்டில் ஆகிடுச்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குடி வீடு, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு தெரியுமா நான் வரும்போது. சரிடி சரிடி, வீடு வீடு, அது எமர்ஜென்சிக்காக கேட்டிருந்தேன், ஸோ அதனால தான் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீ க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சியா இல்லை நீயே பண்ணிட்டியா? கண்டிப்பாக நீ எதாவது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், நீ எதாவது காசு கொடுக்கறதுக்கு ரொம்ப அழுவியே. ஆஹா, காசு கொடுக்கறதுக்கு நான் அழலை, என் நிலமை அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, நானே தாண்டி க்ளீன் பண்ணேன். சரி ஓயன், நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. உங்கள் லக்கேஜ் எல்லாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணதுக்கப்புறமா நல்லா படுத்து தூங்குறீங்க. பெட்டில் போய் தூங்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வர ட்ரீம் தான் வருது. ஒரு பையன் வந்து உங்கள் கான்சர்ட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி, ஆனால் அந்த பையன் யாருன்னு நம்மளுக்கு தெரில. ஸோ அது கனவு இல்லையா, பிளர்ராக இருக்குது, அது யாருன்னு இப்போ தெரியலை. அப்படியே அந்த கனவுலேயே நீங்கள் மிதந்துட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம டீ வந்து ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் பார்த்துட்ருக்காரு. செக்ரட்டரி வந்து அவர்கிட்ட, சார் உங்களோட செக்ரட்டரி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா, இப்போது நியூ செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அவங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. டீயும் ஓகே ஓகே, நீங்கள் போய் இருக்கிற வேலையை பாருங்கள், நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில் பேசிக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வெளியே போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அழகாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்கீங்க கேபில்.
உங்களுக்கு கால் வருது அம்மா கிட்டேருந்து. இவங்க எதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க? ஸோ மார்னிங்கே கடுப்பேற்றத்துக்கு கால் பண்ணிட்டாங்க. ஹலோ சொல்லுமா. என்ன ஓயன், ஆஃபீஸ்க்கு போயிட்டியா? எப்படி இருக்கு ஆஃபீஸ்லாம்? அம்மா நான் இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கேன், இன்னும் போய் சேரலை ஆஃபீஸ்க்கு. ஓ அப்படியா, சரி சரி. எனக்கு ஒரு 50K வேணும், எனக்கு சென்ட் பண்ணி விடுறியா? 50Kவா? எதுக்குமா உங்களுக்கு 50K? அது உங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் பே பண்ணிட்டேன் ஃபுல்லாக எடுத்து. ஸோ எனக்கு ஒரு 50K வேணும், வீடு ரெண்ட்டு கொடுக்கணும்ல. ஆமாம்மா, சரி சரி, நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அப்படியே உங்கள் ஆஃபீஸ் வருது. இறங்கி ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் உங்கள் மேலே இடிச்சிடுறாரு. இடிச்சிட்டு கடகடன்னு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு. எதுவும் சாரி கூட சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ஓடிட்டுருக்காரு. நீங்களும் ஆ எப்படி இடிச்சிட்டு போகிறான் பர் ஸ்டூபிட் அப்படின்னு தேய்ச்சிக்கிட்டே போகிறீங்க. லிஃப்டாண்ட போனால் செம்ம க்ரௌடாக இருக்குது. என்ன இது இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, டைம் வேறு ஆகிட்டுருக்கே. கரெக்ட் டைமுக்கு போகணுன்னா அந்த பாஸ் எப்படி பட்டவன்னு தெரில வேற. சரி ஸ்டெப்ஸில் ஏறி ஓடிடலாம் அப்படின்ட்டு 10th ஃப்ளோருமே நீங்கள் ஸ்டெப்ஸில் தான் ஏறி ஓடுறீங்க. கடகடன்னு போயிட்டே இருக்கீங்க. 10th ஃப்ளோரில் இருக்க டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க. அப்பாடா வந்துட்டோம். வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றீங்க. எஸ் உள்ளே வாங்க. ஹலோ சார், நான் தான் உங்களோட பர்சனல் செக்ரட்டரி. மை நேம் இஸ் ஓஎன். ஓ நீங்கள் தானா? வெல்கம். தென் உங்களோட கேபின் வந்து அந்த ரைட் சைடு கார்னரில் இருக்குது. தென் இந்த பக்கம் வந்து மிஸ்டர் லியோன் இருக்கார், அவர் தான் செக்ரட்டரி. நீங்கள் வேறு, அவர் வேறு. செக்ரட்டரி லியோன் வந்து அவர் வந்து என்னோடய ஒர்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுறவர். என்னோடய ஷெட்யூல் என்ன அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி சொல்கிறது அவரோட ஒர்க்கு. ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவர் செக்ரட்டரி. நீங்கள் வந்து என்னோடய பர்சனல் செக்ரட்டரி. உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, இந்தந்த ரூல்ஸு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரூல், என்னோடய கேபின் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே சார். செகண்ட் ஒன், என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது. ஏன்னா என்னோடய கண் பார்வையிலே தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே சார். தென் உங்களோட நேம் என்னமோ ஓஎன். ஓஎன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்போ வேணால் என்னோடய கேபின்குள்ளே வரலாம். ஆனால் மற்றவங்க யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் மற்றவங்க கிட்ட. புரிஞ்சுதா? ஓகே சார். தென் லாஸ்ட் ஒன் திங், உங்களோட சேலரி என்னன்னு செக்ரட்டரி சொல்லுவார். தென் நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஷெட்யூல்ஸை பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் புரியலை, என்ன சொல்கிறீங்க? அதாவது ஓஎன், பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் சார், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கு புரியலை. எவ்வளோ நேரம் எனக்கு இங்கே முதல்ல டைமிங் இருக்குது, அதை சொல்கிறீங்களா கொஞ்சம் ப்ளீஸ்? என்னோட டைமிங் உங்களுக்கு சொல்லலையா? இல்லை சார், எனக்கு யாருமே சொல்லலை என்னோடய டைமிங் என்னென்னு. உங்களோட டைமிங் மார்னிங் 8 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் இருக்குது. சார் 10 o'clock வரைக்குமா? ஆமாம், உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? இல்லை சார், யாருமே என்கிட்ட சொல்லலை. சரி ஓகே, அதான் நான் சொல்லிட்டேன்ல சார். இருந்தாலும் டைமிங் என்ன டைமிங்க்கு? உங்களால் இருக்க முடிஞ்சால் இருங்க, இல்லைன்னா ரிசைன் பண்ணிவிடுங்க, உங்களோட இஷ்டம்தான். சார் இல்லை, ஓகே சார், நான் இருக்கேன். சரிதான். இப்போ நீங்கள் போய் உங்களோட வேலையை பாருங்கள். நான் ஏதாவது தேவைன்னா உங்களை கூப்பிட்றேன். புரிஞ்சுதா? ஓகே சார், இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ உங்கள் கேபினுக்கு வந்து உக்காந்துட்ருக்கீங்க. செக்ரட்டரி வராரு. செக்ரட்டரி வந்து, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஓஎன் சார், எப்பவுமே அப்படி தான் இருப்பார். அவர் போக போக கொஞ்சம் ஃப்ரீயாக பேச ட்ரை பண்ண ஆரம்பிக்குவார். ஓகேவா? நீங்கள் ஏதோ வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு நீங்களும் செக்ரட்டரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னீங்க? நான் சிட்டியிலேருந்து வரேன். சிட்டி மீன்ஸ் சென்னையிலேருந்து வரேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே. சென்னை எனக்கு தெரியும், நான் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி செக்ரட்டரியும் பேசிகிட்டு இருக்காரு.
ஓயன், நீங்கள் எதுக்காக இந்த ஜாப் சூஸ் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்களும் சொல்கிறீங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கு மணி வேணும், அதான் வந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி சரி, இது உங்களோட பர்சனல் நினைக்கிறேன், நான் அதுக்குள்ளே வர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் உட்காந்து தனியாக பார்த்துட்ருக்கீங்க, சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. வாவ், செம்ம அழகாக இருக்கே, நீட்டாக இருக்கே. இதுக்கு முன்னாடி இருந்தவ ரொம்ப கொடுத்து வச்சிருப்பா போலயே. ஆனால் டைமிங் தான் நம்மளுக்கு செட் ஆகாதே, 10 மணி வரைக்கும். நம்ம வீட்டில் சொன்னால் எப்படின்னு தெரியலையே. ச்சே. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு உக்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கால் வருது, நம்ம டீயோட கேபின்லேருந்து வருது. ஓஎன், உள்ள ஒரு நிமிஷம் வாங்க. ஓகே சார், இதோ வரேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. டீயும் உங்களுக்கு கேபினை காட்டினாங்களா? எஸ் சார் காட்டினாங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். ஓகே ஓகே, எதுக்கு உங்களை நான் இப்போ கூப்பிட்டேன்னா, கீழே எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரீங்களா? ஓகே சார், போயிட்டு வாங்கிட்டு வரேன். நீங்களும் கடகடன்னு கீழே போகிறீங்க. லிஃப்டில் ஏறி வந்த அன்றைக்கே வேலை வாங்குறானா சுத்தம். ஆனால் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. எங்கே பார்த்தோம்? சரி, எங்கே பார்த்தா என்ன, அதான் இப்போ நம்மளோட பாஸ் ஆகிட்டானே இவனே, போய் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். சரி போகலாம் அப்படின்ற மாதிரி லிஃப்டில் கீழே போகிறீங்க. போய் அந்த பார்சல் வாங்கினா உங்களோட நேம் தான் இருக்குது. என்ன இது, என்னோட நேமில் வந்திருக்கு? இது யார் ஆர்டர் பண்ணான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கம்பெனியோட பாஸ் தான் ஆர்டர் பண்ணார். கம்பெனியோட பாஸா? சரி ஓகே ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பார்சலை வாங்கிட்டு மேலே வரீங்க. டீ கிட்ட, சார் இந்த பார்சல் என்னோட நேமில் வந்திருக்கு, நீங்கள் தான் ஆர்டர் பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம், நான் தான் ஆர்டர் பண்ணேன், உங்களுக்கு தான் அது, நீங்கள் வச்சுக்கோங்க, இது ஜஸ்ட் என்னோட சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கிஃப்டாக இருக்கும்? ஒருவேளை போனஸ் சேலரியா, இல்லை ஏதாவது நெக்லஸா? சே, அவரே நம்மளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்க போகிறாரு. வேறு என்னவா இருக்கும்? ஹலோ ஓயன், ஹலோ. சார் சொல்லுங்கள் சார். என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க? ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே ஒரு மாதிரி மாறிடுது. என்ன இது அப்படின்னு அந்த பாக்ஸை பார்த்தா ஒரு காஃபி கப் தான் இருக்குது. காஃபியா? இதுக்கா எனக்கு கிஃப்ட்டுன்னு சொன்னார்? அடைச்சே. அவர் முன்னாடி எதுவும் காட்டக்கூடாது, சிரிச்சிட்டே சமாளிச்சிடுங்க ஓயன். தேங்க்யூ சார் காஃபி கொடுத்ததுக்கு அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் ஓயன் இது உங்களுக்கு பிடிக்கும்னு. நீங்கள் இப்போ போகலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறீங்க. உங்கள் கேபினில் போய் உட்காந்துட்டு செம்மையாக திட்டிகிட்ருக்கீங்க டீயை. இவன் என்ன நினச்சிட்ருக்கான்? ஒரு காஃபியை கொடுத்துட்டு என்னமோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்த ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தானே. சே, நம்ம வேறு என்னென்னமோ நினச்சிட்டோம். இவ்வளோதானா இவனை அப்படின்ற மாதிரி திட்டிட்டு உக்காந்துட்ருக்கீங்க. டீ திரும்பவும் கால் பண்ணி ஓயன் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களும் அந்த காஃபி அங்கே வச்சுட்டு போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓயன் உள்ளே வாங்க. இப்போ நீங்கள் என்னோடய வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா, என்னோடய வீடு தெரியும்ல உங்களுக்கு? தெரியும் சார், செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ரைட். வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு என்னோடய ரூமுக்கு போனீங்கன்னா ரூமில் என் பெட் பக்கத்தில் ஒரு ட்ராயர் இருக்கும், அதில் ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்க. இன்றைக்கி மீட்டிங்க்கு அந்த ஃபைல் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே சார் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. ஓகே டன், போயிட்டு வாங்க அப்படின்னு அவரை சொல்லிடுறாரு. நீங்களும் போகிறீங்க. இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுடி. ஓயன் என்ன பண்ணுற, எப்படி இருக்கு ஆஃபீஸ்லாம்? அதை ஏன் நீ கேட்குற? இன்னைக்கு காலையில் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்னோடய கேபினில் உட்காந்துட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி வர சொன்னால் பார்சல் வந்திருக்கு, போய் வாங்கிட்டு வாங்க கீழே அப்படின்னு சொல்லி அனுப்புனாண்டி. நானும் போய் வாங்கினேன், என்னோடய பேர்லேயே இருக்கேன். அவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன்.
என்ன என்னோட பேரில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டா, உங்களுக்கு தான் அந்த பார்சல் அப்படின்னு சொன்னான். சரின்னு நானும் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு காஃபி இருக்குடி உள்ள. அது போய் என்னமோ பெரிய கிஃப்ட்டுன்ற அளவுக்கு பில்டப் கொடுத்துருந்தான். செம்ம கடுப்பாச்சு தெரியுமா. சரி நானும் அவன் முன்னாடி எப்படி சிரிச்சிட்டு சமாளிச்சுட்டு போய் என்னோட கேபினில் உட்காந்துக்கிட்டேன். இதுதான் இப்படியா பண்ணா? ஒரு காஃபி கப்புக்கா? என்ன சொல்கிற, உண்மையாவா? அட ஆமா, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன். அது சரி, உன்னோட பாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் ஓயன். ஐயோ எனக்கும் அது தெரியுமே. இப்போ இன்னொரு வேலையும் கொடுத்துருக்கான். என்ன வேலை? அவரோட வீட்டுக்கு போய் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வரணுமா. அதுக்கு என்னை அனுப்பி வச்சுருக்கான். என்ஜாய் என்ஜாய். ஏன் சொல்ல மாட்டேன்? சரிடி போ போ, பார்த்து போ, நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சுட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறீங்க. உள்ளே போனால் அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. நீங்களும் ஹலோ மேம், ஹலோ சார், நான் தான் நியூ அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே அவங்களே கேட்டுடுறாங்க, என்னம்மா என் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டா? அவன் தான் வருஷத்துக்கு ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கானே, புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டோடனே உங்களுக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆகிடுது. மேம் மேம் நான் நியூ செக்ரட்டரி மேம். அவர் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னார் அவர் ரூமில் இருந்து, அதை உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஓ அப்படியாம்மா, சாரி நான் வேறு நினச்சிட்டேன். நீ போ, ஸ்ட்ரெயிட்டாக மேலே போனீங்கன்னா அவனோட ரூம் வரும், போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே நடந்து ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்கீங்க. ஐயோ என்னடா இது, கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டாங்க. அந்த பைத்தியக்காரனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வருமா என்ன? அதில் வேறு வருஷத்துக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஐயோ டேஞ்சர் தான் போலையே. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு போய் அவர் பெட்டு பக்கத்தில் இருக்க ட்ராயர் கிட்ட அந்த ஃபைல் இருக்குது, ஓப்பன் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரீங்க. சரி ஓகே எடுத்துட்டோம் போகலாமேன்னு நினச்சி வந்தால் கீழே உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. வாமா வந்து சாப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க உங்களுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது உங்ககிட்ட சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபார்மலுக்கு கேட்குற மாதிரி வாமா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேம் இருக்கட்டும், நான் சாப்பிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் அவங்க விடாமல் பரவாயில்ல இருக்கட்டும் வாமா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. நீங்களும் போய் சரி ஓகேன்னு சாப்பிட்டு பார்க்குறீங்க. எப்படிம்மா நல்லா இருக்கா? எஸ் மேம் ரொம்பவே நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் இப்படி ஒன்று சாப்பிட்டதே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அம்மாவும் இதில் என்னம்மா இருக்குது, பரவாயில்ல, ஏன்னா டைம் ஆகுதா நான் இவ்வளோ கடக்குன்னு சாப்பிட்றேன், பொறுமையாகவே சாப்பிட்லாம்ல. இல்லை மேம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சார், இல்லைலாம் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதான். சரி சாப்பிடு, இருந்தாலும் நீங்கள் அதை அவங்க பேச்சு கேட்காம கடகன்னு சாப்பிட்டு கிளம்பிடுறீங்க. அவரோட அம்மா அவங்க டேட்கிட்ட போய் ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுறாங்க, இவ டீக்கு கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க டேடை சொல்கிறாங்க, பார்க்க நல்ல பொண்ணாக தான் தெரியுறா, ஆனால் அவளோட பேக்ரவுண்ட் எப்படின்னு தெரியலையே அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அட என்ன நீங்கள் ஸ்டேட்டஸ் பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க, பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்காளான்னு பார்ப்பீங்களா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க டேடை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணால் அவங்கள தான் காட்டுறாங்க. நீங்கள் கடகன்னு ஃபைல் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது டீ கேபின் வந்துடுது. டீ கிட்ட போய் சார் இருந்தாங்க சார் உங்களோட ஃபைல் அப்படின்னு கொடுக்குறீங்க. இதை எடுத்துகிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாக ஏன் ஒழுங்காக சரியா அப்படின்னு அவர் கண்டமேனிக்கு திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு வர லேட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நீங்களும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் டீ காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. மீட்டிங்க்கு எவ்வளோ லேட் ஆகிட்ருக்குன்னு தெரியுமா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துகிட்ருக்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காரு. சாரி சார் நீங்கள் சாரி மட்டும் சொல்லிவிட்டு உங்களோட கேபினுக்கு போயிடுறீங்க. அவரும் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பொறுமையாக உங்ககிட்ட பேச வராரு. ஹலோ எஸ் சார் சொல்லுங்கள் சார். எனக்கு 1 நிமிஷம் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். டீ கேட்குறாரு. சாரி நான் கொஞ்சம் ஏதோ டென்ஷனில் கத்திட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே சார், டென்ஷன் எனக்கு புரியுது. புரிஞ்சுதுல, சரி ஓகே. இப்போ சொல்லுங்கள், ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வந்தீங்க, நான் சரியாக கேட்கல. அப்போது அது ஒன்றும் இல்லை சார் விடுங்க அப்படின்றீங்க. ஆனால் டீ விடுற மாதிரி இல்லை. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் ஓயன்.
அது வந்து சார் வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, மேம் தான் கொஞ்சம் சாப்பிட சொன்னாங்க. நான் வேண்டான்னு தான் சார் சொன்னேன், ஆனால் அவங்க கேட்கல. சாப்பிட்டு போன்னு கம்பல் பண்ணதால் சாப்பிட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, எங்கள் அம்மாவுக்கு இதே வேலையாக தான் இருக்கும். சே, சரி சரி, நான் தான் உங்களை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல சார், நீங்கள் எதுக்கு சாரிண்ணா சொல்கிறீங்க? என் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு இல்லையா? உங்கள் மேலே என்ன மிஸ்டேக் இருக்குது? நான் தானே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். விடுங்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டீ சொல்லிவிட்டு நீங்களும் உங்களோட கேபினுக்கு போயிடுறீங்க. இப்படியே ஒரு 2-3 மந்த்ஸ் போகுது. போனதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் டேட்க்கு வந்து செலவெல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. அம்மாவும் அடிக்கடி கால் பண்ணி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், அவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டு தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் உங்களால் அடிக்கடி பேச முடியலை. நீங்கள் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் டிப்ரெஷன்லேயும் போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு நாள் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைமில் வீட்டுக்கு போகாமல் ஒரு சின்ன கார்டனில் போய் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஆனால் அதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரில. உங்கள் மனசில் ஏதோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற நிலமையில உட்காந்து ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. போகிற வரவங்க கூட உங்களை பார்த்துட்டு போகிறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி அழுதுட்ருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களோட அழுகையை ஸ்டாப் பண்ணுற மாதிரியே தெரியல. யாரையாச்சும் ஹக் பண்ணி அழணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட மைண்ட் செட் இருக்குது. ஆனால் யாருமே இல்லை. உங்களால் என்ன பண்ண முடியும்? சரி, அழதான் முடியும்ன்ட்டு ஒரு மனசில் நினச்சிக்கிட்டே அழுதுட்ருக்கீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் அந்த ரைட்டர் என்னோடய தலையெழுத்து மட்டும் இப்படிலாம் எழுதுறாரு? எனக்கு இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியல சுத்தமாக. எனக்குன்னு ஏதாவது ஒரு தோல் சாஞ்சு அழுத்துக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அழுதுட்ருக்கீங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது டீயும் அப்போ தான் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்காக வெளியே வராரு. லாங்லேருந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன இவ கொஞ்ச நாளாகவே இப்படி உட்காந்து அழுதுட்ருக்கா? போய் கேட்கலாமா? சரி கேட்போம். எத்தனை நாள் தான் இப்படியே விடுறது? ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது போலையே. டீ அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து ரொம்ப நேரமாக ஒயின்னு கூப்பிட்டுருக்காரு. ஒரு 3 டைம்ஸ் கிட்டையாவது கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து டீயும் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அழுதுட்ருக்கிறத பார்த்துக்கிட்டே இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி யோசிச்சு உங்களை டச் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் வராரு. அதுக்குள்ளே நீங்களே ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் இப்போ என்கிட்ட பேசாதீங்க. நான் யார்கிட்டயும் பேசுகிற மைண்ட் செட்டில் இப்போ இல்லை. ப்ளீஸ் போயிடுங்க யாராக இருந்தாலும் அப்படின்னு பின்னாடி திரும்பவே நீங்கள் பாட்டுக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்கீங்க. அப்புறமா தான் நம்ம டீ கூப்பிட்றாரு. ஓஎன், நான் தான் டீ, கொஞ்சம் திரும்பி பாரு. ஐயோ சாரி சாரி சார், சாரி சார், ஏதாச்சும் ஒர்க் இருக்கா சார் அப்படின்ட்டு கடகடன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. வெயிட் வெயிட் வெயிட், நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாமல் நீ அதுக்குள்ளே பதறினா எப்படி? சாரி சார். நீங்கள் வீட்டுக்கு போகலையா? நான் போகலான்னு தான் இருந்தேன். நீ அழுதுட்ருக்கிறத பார்த்தேன், அதான் வந்தேன். என்ன ஆச்சு உனக்கு? ரொம்ப நாளாக இப்படி உட்காந்து அழுதுட்ருக்கியே. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் டீ விடுற மாதிரி இல்லை. ஓயன், இப்போ நீ சொல்கிறியா என்ன? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லை ஓயன், இப்போ நீ என்னன்னு சொல்லி தான் ஆகணும். நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன், ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்க மாதிரியே இருக்க. ஒர்க்கும் சரியாக பார்க்குறதில்ல இப்போல்லாம். என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இல்லை சார், அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை. அவருக்காக தானே இந்த ஜாபையே சூஸ் பண்ணி வந்து ஒர்க் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் உட்காந்துட்டு என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இப்போ உங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணம் வேணும். அது என்கிட்ட டேரெக்டாக கேட்டால் நானே கொடுத்துருப்பேன்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இருக்கணும்னு அவசியம் என்ன? உங்களுக்கு தெரியாது சார். எங்கள் வீட்டில் எப்போவுமே என்னை டவுனாக தான் பார்த்துருக்காங்க. இத்தனை வருஷம் ஆகியும் எனக்கு ஒரு வேலை இல்லைன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கிறத விட அவங்களுக்கு பெரிய பாரமாகவே நான் இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை இப்போ வரைக்குமே என்னால் பண்ண முடியலை.
எனக்கு டான்ஸ்லேயே எவ்வளோ விதமான டான்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டுது. என்ன ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒரு மிஷின் லைஃப் வாழுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஏதாவது சாதிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க சார். எனக்கு இந்த டான்ஸ்லாம் தெரியும் சார்னு ஒரு சில டான்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அவருக்கு அந்த டான்ஸை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. இவ்வளோ கனவெல்லாம் நீ வச்சுக்கிட்டு நீ எப்படி இந்த ஜாபை சூஸ் பண்ண எனக்கு சுத்தமாக புரியல ஓயன். என்ன மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய கனவு சார். அது உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரில. புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுற ஓயன். நீ என்ன உன்னோட ட்ரீம் சொல்கிறியா கொஞ்சம் டீட்டெயிலாக? எனக்கு டான்ஸர் ஆகணுன்றது தான் சார் ட்ரீம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அப்பாவுக்கும் இப்போ இப்படி இருக்குது, நான் வேறு என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, எனக்கு புரியுது உங்கள் வீட்டு சுச்சுவேஷன் என்னன்னு. ஆனாலும் உன்னோட ட்ரீமை நீ விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு நீயும் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பரவாயில்லையா? நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுக்கெல்லாம். உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் உனக்காக ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். சார் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலை. என்ன ட்ரீம் அச்சீவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரும் என்கிட்ட இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது தான். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார். என் வீட்டை நினச்சாலே அப்பாவுக்கு அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை பற்றிலாம் யோசிக்க முடியும்? உங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? இல்லை சார், இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் பார்த்துக்கிறேன் சார். ஓஎன், இது உன்னோட பிரச்சனைன்னு மட்டும் கிடையாது. இது எனக்கும் சம்மந்தப்பட்ட ஒன்று தான். ஸோ அதனால் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு. நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆவேன் இந்த விஷயத்தில். நீங்களும் மனசுக்குள்ள இவன் என்ன நம்மளுக்கு இவ்வளோ பேசுகிறானே, ஆனால் இந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கானே, எங்கே தான் பார்த்தோன்னு தெரியலையே. சரி, என்ன சொல்கிறது இப்போது? ஓகே சார், ஆனால் உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓயன், இப்போ இதை நீ கஷ்டம் எடுத்துக்க வேணாம். நீ உன்னோட கனவை நோக்கி போகணும், அவ்வளோதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் அந்த நிலமையில இருந்திருக்கேன், அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன். புரிஞ்சுதா? ஓகே சார், ஆனால் இந்த ஆனா ஓனாலாம் வேணாம், புரிஞ்சுதா? என் சிஸ்டர் ஜியா இருக்கா, அவள் ப்ராக்டிஸ் பண்ணுற அதே ஸ்டுடியோக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன். புரிஞ்சுதா? என்ன சைலண்ட்டாகவே இருக்க? ரிப்ளை பண்ண மாட்டியா? இல்லை சார், உங்கள் தங்கச்சி. ஆமாம், என் தங்கச்சி. என்ன இப்போ அவளுக்கு? அவங்க நேம் ஜியாவா? ஆமாம், ஜியா தான். ஓகே சார், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். அப்பாடா, இப்போயாவது அக்செப்ட் பண்ணியே. இது வரைக்கும் போதும் எனக்கு. நாளைக்கு என் சிஸ்டர் நான் உன்னை மீட் பண்ண வைக்கிறேன், புரிஞ்சுதா? அவள் உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவாள். நெக்ஸ்ட் டே ஆகுது, ரெடி ஆகி ஜியாவை பார்க்கறதுக்கு போகிறீங்க. தென் ஜியாவை நீங்களும் மீட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டுடியோவை பார்க்கறதுக்காக போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஸ்டுடியோ ரொம்ப பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. வாவ், பெரிய ஸ்டுடியோவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜியா, உங்கள் அண்ணனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸ்டுடியோவை பார்த்துட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு ரெகுலராக போகிற மாதிரி கிளம்பி போயிடுவீங்க. ஆஃபீஸ்க்கு போய் டீயோட கேபினில், சார் வெரி வெரி தேங்க்யூ, இதை நான் மறக்கவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஐம் ஸ்பீச்லெஸ் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கீங்க. டீ அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாமல், இட்ஸ் ஓகே, இது என்னோடய கடமை தான், டோன்ட் வரி, ஓகே, நீங்கள் உங்களோட ட்ரீமை நோக்கி பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்பவே அவர் மேலே ஒரு கேர், ஒரு சின்ன அன்பு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்குள்ளே அவர் மேலே. இப்படியே டேஸும் போகுது. நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு போகிறீங்க. அங்கே எல்லோரும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு ப்ராக்டிஸையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டீ உள்ளே வராரு. நீங்கள் ஒரு பையன் கூட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டீக்கு நீங்கள் 2 பேரும் ப்ராக்டிஸ் ரொம்ப க்ளோஸாக பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? என்னதான் இருந்தாலும் டீக்கு ஒரு மாதிரி ஜலசி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் அவங்க மேலே எப்படி ஆடிட்டுருக்காப்ப அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஜலசி வந்துட்டே இருக்குது. நீங்கள் ஆடுற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது.
இப்போ டச் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்கில் அப்படியே ரொம்பவே டீப்பாக போயிட்டுருக்கு டான்ஸு. என்னது ஒரு ரொமான்டிக் டான்ஸு. அதனால தான் அந்த டான்ஸ் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. நம்ம டீயால் பார்க்க முடியாமல் திரும்பிடுறாரு ஒரு ஸ்டெப்புக்காக. அவர் அப்படியே உங்கள் லிப் கிட்ட வரா மாதிரி ஒரு மூமெண்ட்டு, அதை பார்க்க முடியாமல் டீ சாப்பிட்டு திரும்பிடுறாரு. நிரும்பின உடனே ஜியா பார்க்குறாங்க. என்ன பிரதர் இங்கே வந்திருக்கீங்க? இல்லை, டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் எப்படி போகுதுன்னு பார்க்க வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓஹோ அப்படியா? நான் கூட நீ ஒயினை தான் பார்க்க வந்திருக்கியோ அப்படின்னு நினச்சேன். ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவ்வளோதான், நீலாம் எதுவும் நினைக்காது, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி டீ சொல்லிட்டு போகிறாரு. சரி நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு டீ வந்ததும் தெரில, அவர் உங்களை பார்த்து பரமப்பட்டதும் தெரில, அவர் போனதும் தெரியல. நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்லேயே தான் கான்சன்ட்ரேஷனாக பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா தான் ஜியா வந்து சொல்கிறாங்க, என்னோடய பிரதர் வந்து நீங்கள் டான்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சொல்கிறீங்க, ஐயோ சார் வந்தாங்களா, சொல்லியிருக்கலாம்ல, நான் அவர்கிட்ட பேச வேண்டியது இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ தான் போனான், கீழே போயிட்டுருப்பான், வேணா போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ ஒரு நிமிஷம் இங்கே பார்த்துக்கோ, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.